A very happy evening, friends. In today's class, we are going to look into Unit 7, Around the Country, Activity 1 and 2. Okay? We'll read it slowly and try to understand what are they trying to say. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Ruvini. Ruvini is a girl who is ready to deliver a speech. ஒரு ஸ்பீச்சை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போறோம். அந்த ஸ்கூல் காலை பொழுதுல என்ன ஆகும்? ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு வாய்ப்பானது கொடுக்கப்படும். அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லலாம், அல்லது நாட்டில் நடப்பத ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். They can give a speech about an happening issue around the world. நம்ம உலகத்துல நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு 2-3 நிமிஷம் பேசலாம் இல்லையா? இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறனை வெளிப்படுத்தலாம். Each one can exhibit their talent இல்லையா? So these are the various things that happens during morning assembly. நியூஸ் ஆனது வாசிக்கப்படும், பிரேயர் சொல்லப்படும். இதெல்லாம் நம்மளுடைய காலை அசம்பிளியின் பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், பொதுவான ஒரு விஷயம். அதே போல் ருவினியும் அன்று காலை பொழுது அசம்பிளியின் பொழுது ஒரு ஸ்பீச் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்ப நான் தான் ருபினின்னு நினைச்சுக்கோமே. I'm telling good morning dear teachers and my dear friends. காலை வணக்கம் என்னுடைய அன்பான ஆசிரியர்களுக்கும் என்னோட அன்பான நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். Today I'm going to speak about traveling. ஸோ இந்த மாதிரி ஏன் வாய்ப்பு கொடுக்கப்படுறது பள்ளிக்கூடத்துலன்னா, நமக்கு பேசக்கூடிய தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், ஆங்கிலம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். Will be given an opportunity to speak. Stage fear gets away. அதாவது 10 பேரை பார்த்தோம்னா பேசுறதுக்கான தன்னம்பிக்கை இருக்கணும், பயப்படக்கூடாது இல்லையா? ஸோ இதெல்லாம் நன்மைகள் இருக்கு. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா நம்ம அதை உபயோகிச்சுக்கணும். அதே போலதான் ருபினிக்கும் அந்த வாய்ப்பானது கொடுக்கப்படுகிறது. அவள் தயாராக இருக்கிறாள். அவள் என்ன தலைப்பில் பேச போகிறாள் என்றால் டிராவலிங், அதாவது பயணிப்பது. The world is a book and those who do not travel read only one page. This was a famous line said by philosopher Saint Austin. Austin is a well-known philosopher. So he has given these wordings. ஒரு வேதாந்தி, ஒரு தத்துவ சாஸ்திரின்னு சொல்லலாம். பிலாசபர்னா என்ன அர்த்தங்கிறதுக்கான விளக்கம். செயின்ட் ஆஸ்டின் என்ன சொல்கிறார் என்றால், உலகம் என்பது ஒரு புத்தகம். யாரெல்லாம் அதில் பயணிக்க தயாராக இல்லையோ அவர் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் பறிக்கின்றார்கள். அதாவது நம்ம சுத்தி இருக்கிற இடங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாட்டுக்கோ ஒவ்வொரு ஊரிலோ வெவ்வேறு கலாச்சாரமானது இருக்கும். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வெவ்வேறாக இருக்கும். நாம் எல்லா இடங்களையும் சுத்தி பார்க்க வேண்டும். ஒரே இடத்தில் இருந்து நம்மளுடைய விஷயங்களை மட்டும் தெரிந்து கொண்டால் அது போதாது. எல்லா இடங்களிலும் எல்லா விதமான மக்களிடமும் பழகி அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த கலாச்சார வித்தியாசம் அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேணும். அவரவர் கொண்டாடுகின்ற பண்டிகைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? So we should travel across the world and we shouldn't stay in one particular place. This is what he tries to say. This was said by Saint Austin, a well-known philosopher. ஒரு வேதாந்தின்னு சொல்லலாம், இல்ல ஒரு தத்துவ சாஸ்திரி என்று சொல்லப்படுகிறது. This great saying clearly indicates the importance of traveling. பயணிப்பது, அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த வரிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. Traveling is simply to move from one location to another and we can travel by train, bus, car, plane, ship, boat and on foot. டிராவலிங்னா என்ன? பயணிக்கிறதுனா என்ன? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வது, செல்வது. அதை நாம் எப்படியெல்லாம்
பயணிக்கலாம். நாம் நடந்து கூட செல்லலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னும். அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது. மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தே சென்று இருக்கிறார்கள் இல்லையா? ஸோ வி கேன் டிராவல் ஆன் ஃபுட். நடை நடையின் வழியாகவே நாம் பயணிக்கலாம். அல்லது ரயில், பஸ், பிளேன், ஏரோப்ளேன் இப்ப வசதியானது கூடியிருக்கிறது இல்லையா? சோ நாம் எப்படி வேண்டுமானாலும் பயணிக்கலாம். ரீசன்ஸ் ஃபார் டிராவலிங் கேன் பி, என்னென்ன காரணத்துக்கு நம்ம வந்து பயணிக்கிறோம்? ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு செயலை செய்யறோம்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்னத்துக்கு அது பண்றோங்கிறதுக்கான ரீசன் இருக்கும். ரீசன்ஸ் ஃபார் டிராவலிங் கேன் பி ஃபார் பிளஷர், நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இருக்கலாம். இட் கேன் பி ஃபார் பிளஷர், ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை பெறுவதற்காக இருக்கலாம். கேதரிங் இன்ஃபர்மேஷன், விஷயத்தை சேகரிப்பதற்காக நாம் பயணிக்கலாம். ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம்னா அந்த ஊரினுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? we are gathering information. ஹாலிடே, நம்மளுடைய விடுமுறை நாட்களை நாம் செலவு செய்வதற்காக. இப்போ நமக்கு கோடை விடுமுறை வரும். அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? ஒன்று நம்மளுடைய உறவினர்கள் வீட்டுக்கு செல்வோம், இல்லை என்றால் இதுவரை நாம் போகாத இடத்துக்கு சென்று அங்குள்ள விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்து வருவோம். We mainly go to relax ourselves, right? And visiting people, மக்களை சந்திப்பதற்காகவும் அந்த காரணத்துக்காகவும் நாம் பயணிக்கின்றோம். So in this para we came across a well-known saying by Saint Austin. He is a philosopher. It says the importance of traveling. அந்த வரிகளினுடைய அர்த்தம் பயணிப்பதினால் என்னெல்லாம் முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறது. அது ஒரே இடத்தில் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போகுவதனால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதை நமக்கு விவரிக்கிறது. எப்படியெல்லாம் நாம் பயணிக்கலாம்? நடைபாதை, நடையின் மூலியமாக நாம் பயணிக்கலாம். கார், பஸ், ட்ரெயின், பிளேன், இதன் மூலியமாகவும் நாம் பயணிக்கலாம். என்ன காரணத்துக்காக நம்ம பயணிக்கிறோம்? மகிழ்ச்சிக்காக, மகிழ்ச்சி பெறுவதற்காக, விஷயங்களை சேகரிப்பதற்காக. கேதரிங் இன்ஃபர்மேஷன்னா ஒரு தகவலை தெரிஞ்சு கொள்றதுக்காக. ஹாலிடேயிங் அண்ட் விசிட்டிங் பீப்புள், மக்களை சந்திப்பதற்காக, விடுமுறை நாட்களை சந்தோஷமாக அனுபவிப்பதற்காகவும் மக்களை சந்திப்பதற்காகவும் நாம் பயணிக்கின்றோம். டிராவலிங் இஸ் another way to spend our time meaningfully and enjoyably. பயணிப்பது என்பது ஒரு விதமான நம்முடைய நேரத்தை செலவு செய்வது, அதுவும் ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் நாம் சந்தோஷப்படும் முடியுமாக அதை செலவழிப்பதாகவும் நாம் சொல்கிறோம். டிராவலிங் இஸ் another way, இன்னொரு வழி நம்மளுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு. அந்த நேரத்தை வந்து நம்ம உபயோகமாகவும் பிரயோஜனமாகவும் நம்ம சந்தோஷத்துக்காகவும், நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் என்ஜாய் பண்ணி பண்ணணும் இல்லையா? ரசிச்சு பண்ணணும். நம்ம பண்ணணுமே பண்ணோம்னா அதுல எந்த ஒரு ரசிப்பும் இருக்காது. ஒரு எழுதுறதுல இருந்து படிக்கிறதுல இருந்து விளையாட்டுல கூட நம்ம அதை என்ஜாய் பண்ணி பண்ணாதான் அந்த விளையாட்டையே நம்மளால அடுத்த வாட்டி விளையாடணுங்கிற அந்த ஆர்வம் வரும். நம்ம ரசிச்சு செய்வோம் இல்லையா? வாட் எவர் டாஸ்க் யூ டூ, யூ நீட் டு என்ஜாய் அண்ட் டூ இட். தென் only you will be able to learn more things. It brings about a change in our lives. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அது தருகிறது. Climbing a mountain, ஒரு மலை பகுதியை ஏறுவது. Going for a walk or a boat ride, ஒரு 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 சில தூரத்துக்கு நடந்தே செல்வது, ஒரு படகு சவாரி or a boat ride. Spending time on a beach, கடலோர பகுதிகளில் பீச்கள்ல வந்து நேரம் செலவழிப்பது, இல்லாட்டி தேசிய பூங்காவிற்கு செல்வது. Visiting a museum or a historical place gives us. விசிட்டிங் மியூசியம்னா என்ன? அருங்காட்சியகம், அதை வந்து போய் பார்ப்பது. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை போய் நாம் கண்டு ரசிப்பது.
So all these places, it gives us new experiences. இந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம போய் பார்க்கும்பொழுது ஒரு புதுவிதமான அனுபவங்களை தருது மற்றும் அறிவாற்றலையும் கூடுதலாக்குகிறது. ஸோ ஒரு மலைப்பகுதியை ஏறதா இருக்கட்டும், இல்லாட்டி சாதாரணமா நடந்து போகக்கூடிய ஒரு பயணமாவே இருக்கட்டும், ஒரு படகு சவாரியா இருக்கட்டும், பீச்ல வந்து நண்பர்கள் குடும்பத்தினர்களுடைய நேரம் செலவழிப்பதா இருக்கட்டும், தேசிய பூங்காவுக்கு செல்வது, அருங்காட்சியகத்துக்கு போவது, இல்லாட்டி வரலாற்று மிக்க சிறப்பு வாய்ந்த இடங்களை நம்ம சந்திக்கிறதுனால என்னென்ன கிடைக்குது? நமக்கு ஒரு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நாலேஜ் கெயின் பண்றோம், அறிவாற்றலை வளர்த்துக் கொள்கிறோம். டிராவலிங் டீச்சர்ஸ் அஸ் டு அப்ரிஷியேட் நேச்சர். இயற்கையை பாராட்டுவதையும் நமக்கு அது கத்துக் கொடுக்கிறது. அண்ட் ஏஸ்தட்டிக் பியூட்டி, அந்த அழகினுடைய அழகையே நாம் ரசிக்க முடியுமாக அதை நமக்கு பாடமாக கத்துக் கொடுக்கிறது. நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இயற்கை நமக்கு தந்திருக்கு இல்லையா? நம்ம அதை ஒவ்வொன்றையும் உத்து கவனிச்சோம்னா எவ்வளவு ஒரு அழகான படைப்பு, எவ்வளவு ஒரு அழகான ஆஹ் ஒரு பூவே எடுத்தினாலுமே அந்த பூவினுடைய நிறம், வண்ணம், அதனுடைய ஆஹ் அளவு எவ்வளவு பெருசா இருக்கு, சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, இது ஒரு கடவுளினுடைய படைப்பு. ஒவ்வொன்றுமே ரசிக்கத்தக்கமா தானே இருக்கு, ரசிக்க முடியுமா தானே இருக்கு. அந்த அந்த அழகுக்கே நாம் இன்னும் அதிகமாக ரசனை கூடுதலாக கூட்டுவது. டிராவலிங் ஹெல்ப்ஸ் அஸ் டு அப்ரிஷியேட் நேச்சர். இயற்கையை ரசிக்க வைக்கிறது, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ண வைக்கிறது, பாராட்டு வைக்கிறது. அண்ட் ஏஸ்தட்டிக் பியூட்டி, we can hear the chirping of birds. chirping of birds na என்ன? அந்த பறவைகள் கூடக்கூடிய சத்தங்கள், அதனுடைய ஒலிகள், the chirping of birds and the songs of the sea. இப்ப கடல் பகுதியில போய் நின்னோம்னா அந்த அலையினுடைய சத்தம் நமக்கு கேட்டுட்டே இருக்கும். அதுவே ஒரு விதமான இசையாக தான் இருக்கும் இல்லையா? ரிவர்ஸ், நதிகள், அண்ட் வாட்டர்ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி கிரியேட்ஸ் வண்டர்ஃபுல் மெமரிஸ் இன் ஆர் மைண்ட். அற்புதமான ஞாபகங்களை நம்மளுடைய மனதில் உருவாக்குகிறது. we can hear. இந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கு நாம் செல்லும் பொழுது விதவிதமான பறவைகளை பார்க்கிறோம், அது இடும் சத்தங்களை நாம் கண்டு ரசிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கடலினுடைய இசை, நதி, நீர்வீழ்ச்சிகள், இதை கண்டு ரசிக்கும் பொழுது ஒரு விதமான புது விதமான அனுபவத்தையும் ஒரு ரசனையும் நமக்கு கூடுதலாக தருகிறது. இட் கிரியேட்ஸ் வண்டர்ஃபுல் மெமரிஸ் இன் ஆர் மைண்ட். நல்ல ஒரு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு மெமரிஸா அதை நமக்குள்ள ஏற்படுத்துறது. when we travel we can get to know about other cultures. மற்ற ஊரினுடைய கலாச்சாரங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். we may even meet new friends, experience adventure. புது நண்பர்களை நாம் சந்திக்கலாம். we can experience adventure. My dear friends, as today is the last day of the term. இன்றைய நாள் தான் இந்த டேர்மினுடைய கடைசி நாள் இருப்பதனால் இட்ஸ் டைம் டு டேக் அ பிரேக். ஒரு சிறிய இடைவெளியை நாம் எடுத்துக்கொண்டு we need to freshen up our mind. நம்மளுடைய மனதை புத்துணர்ச்சி படுத்தி கொண்டு நம்மளை நாமளே என்ஜாய் செய்து கொள்ள வேண்டும். we need to enjoy ourselves and enjoy yourself. Thank you. With this, Ruvini ends her speech. இதனுடன் ருவினி தன்னுடைய உரையாடலை முடித்துக் கொள்கிறார். Okay, so it's a wonderful speech. The speech is all about traveling. டிராவலிங்னால, பயணிப்பதனால் எங்கெல்லாம் பயணிக்கலாம், பயணிக்கிறதுனால என்ன அதனுடைய முக்கியத்துவம், எந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்மளால பயணிக்க முடியும், அந்த மாதிரி இடங்களுக்கு நமக்கு போறதுனால என்ன மாதிரி நன்மைகள் அது தருது, இது எல்லாமே இந்த ஸ்பீச்ல ருவினி மூலியமா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? So in the speech Ruvini has delivered, in this we get to know
about traveling, the importance of traveling, where we can travel, what are the benefits of it, how and all we can travel. A famous line given by a philosopher and its meaning, everything we have learned. பறவைகளுடைய சத்தமிடுதல், அதுதான் chirping ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அற்புதமான ஞாபகார்த்தங்கள், wonderful memories. Is this speech clear to everyone? ருபினி சொன்ன இந்த ஸ்பீச் நான் எக்ஸ்பிளைன் செய்தது உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கிறதா? ஏதாவது வார்த்தை அதற்கான அர்த்தம் இன்னும் சரியாக புரியவில்லை என்றால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். நான் கேள்விகளுக்கான பதிலை சொல்வதற்கு முன்பாக நான் இதை கிளாரிஃபை செய்கிறேன். I'll do one thing. I'll read entire speech once again very slowly. You also follow along with me. Okay? Rubini is ready to deliver a speech at the morning assembly. Good morning, dear friends and my dear teachers and my dear friends. Today, I'm going to speak about traveling. The world is a book, and those who do not travel read only one page. This was said by Saint Austin, a well-known philosopher. This great saying clearly indicates the importance of traveling. Traveling is simply to move from one location to another, and we can travel by train, bus, car, plane, ship, boat, and on foot. முதலில் டிராவலிங் என்றால் அர்த்தமானது கொடுக்கப்பட்டது. எப்படியெல்லாம் நாம் பயணிக்கலாம் என்பதற்கான பதில் இரண்டாவது பகுதியில் பார்த்திருக்கிறோம். என்ன காரணம் நாம் பயணிப்பதற்காக இருக்கிறது? ரீசன்ஸ் ஃபார் டிராவலிங் கேன் பி பிளஷர், மகிழ்ச்சிக்காக, கேதரிங் இன்ஃபர்மேஷன், விஷயங்களை சேகரிப்பதற்காக, ஹாலிடேயிங், நம்மளுடைய விடுமுறை நாட்களை செலவழிப்பதற்காக, மக்களை சந்திப்பதற்காக, விசிட்டிங் பீப்புள். Traveling is another way. Traveling is another way. இன்னொரு விதமான வழி. எதற்கு? நேரத்தை செலவழிப்பதற்காக, அர்த்தமுள்ளதால் செலவழிப்பதற்கு. டு ஸ்பெண்ட் டைம் மீனிங்ஃபுல்லி. இப்ப நம்ம எல்லாம் டிவி பார்த்து கூட பொழுது கழிக்கிறோம். அது என்ன அர்த்தம் உள்ளதாவா இருக்கு? நம்மளுடைய பொழுது கழிக்கிறதுக்கு நம்மளுடைய நேரத்தை வீணாக்கணுங்கிறதுக்காக பாக்குறோம். அதுல எல்லாருமே எல்லா நேரங்களிலும் பொழுதை போக்குவதற்காக மட்டும் டிவியை பார்ப்பதில்லை, ஏதாவது விஷயத்தை சேகரிப்பதற்காகவும் பார்க்கிறார்கள். அப்படி என்றால் we are spending our time meaningfully by watching TV, useful programs, உபயோகமான புரோகிராம்களை பார்த்து நாம் விஷயங்களை சேகரித்துக் கொள்கிறோம், பிரயோஜனமாக நம் நேரத்தை செலவழிக்கின்றோம் இல்லையா? Traveling is another way to spend our time meaningfully and enjoyably. ரசிக்கக்கூடிய மூலியமாக நாம் பயணிக்கிறோம். It brings us about change in our lives. நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. என்னெல்லாம் நாம் பயணம் என்று சொல்லலாம்? Climbing a mountain, going for a walk or a boat ride,
படகு சவாரியில் போவது, ஸ்பெண்டிங் டைம் ஆன் அ பீச், கடலோர பகுதிகளில் நேரம் செலவழித்தல், நேஷனல் பார்க், தேசிய பூங்கா போவது, அண்ட் விசிட்டிங் அ மியூசியம் ஆர் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அருங்காட்சியம் சந்திப்பது அல்லது வரலாற்று சிற்பமான இடங்களை நாம் கண்டு ரசிப்பது. அதுதான் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். இட் கிவ்ஸ் அஸ், இந்த விதமான இடங்கள்லாம் நம்ம போறதுனால புது விதமான அனுபவங்கள் மற்றும் அறிவாற்றலை வளர்த்து கொள்கிறோம். It helps to gain new experiences and knowledge. Traveling teaches us to appreciate nature and aesthetic beauty. We can hear chirping of birds, songs of the sea, rivers and waterfalls. அந்த பயணத்தின் பொழுது நமக்கு என்னெல்லாம் கேட்கும்? We can hear chirping of birds, songs of the sea, rivers and waterfalls. அது அற்புதமான ஞாபகங்களை நம்மளுடைய மனதில் ஏற்படுத்துகிறது. இட் கிரியேட்ஸ் வண்டர்ஃபுல் மெமரிஸ். இப்போ இந்த வாட்டி ஒரு நீர்வீழ்ச்சிக்கு நம்ம போயிருக்கோம். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆண்டு கேப்புக்கு அப்புறம் நம்ம போறோம்னா, நம்ம கடந்த வாட்டி வந்த போது நான் இத்தனாவது படிச்சிருந்தேன், இந்த இடத்துல இத பார்த்தேன், இந்த இடத்துல மழை பெஞ்சது அப்போ, இந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் நமக்கு வரும் இல்லையா, அதே இடத்துக்கு மறுபடியும் போறத. ஸோ இட் கிரியேட்ஸ் வண்டர்ஃபுல் மெமரிஸ். When we travel, we can get to know about other cultures. மற்ற கலாச்சாரங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். We may even meet new friends, experience adventure. My dear friends, as today is the last day of the term, it is time to take a break. ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரமாகிவிட்டது. Freshen your mind and enjoy yourself. உங்களுடைய மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு நீங்கள் என்ஜாய் செய்யுங்கள். நன்றி. அப்படி என்று ருபீனி தன்னுடைய உரையாடலை முடித்துக் கொள்கிறார். ஸோ இந்த கான்வர்சேஷன் சம்பந்தமாக, இந்த ஸ்பீச் சம்பந்தப்பட்ட கேள்விகளானது கேட்கப்பட்டுள்ளது. அதற்கான பதில்களை நான் இப்பொழுது போர்டில் எழுதுகிறேன். What is the topic of Rubini's speech? ருபீனியோடைய ஸ்பீச், உரையாடலினுடைய தலைப்பானது என்ன? அப்படி என்ற கேள்வி முதலாவதாக கேட்கப்பட்டிருக்கிறது. First answer is the topic ருபீனியுடைய உரையாற்றலுடைய தலைப்பானது டிராவலிங், பயணித்தல். இஸ் டிராவலிங். The topic of Rubini's speech is traveling. Travelling. After that, full stop. What write the saying mentioned in the speech? The speechல ஒரு saying சொல்லப்பட்டிருந்தது. ஆஸ்டினுடைய ஸ்பீச். ஆஸ்டின் என்கிற பிலாசபர் அவர் சில வரிகளை கூறுகிறார். அவர் என்ன தெரிவிக்கிறார்? It is given in the beginning itself. The world is a book. The world is a book. உலகம் என்பது ஒரு புத்தகம். And those
who do not travel, யாரெல்லாம் பயணிப்பதில்லையோ அவர்கள் ஒரு பக்கத்தையே படிக்கின்றனர். அதாவது வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்காமல் தன்னுடைய இடத்திலிருந்தே சந்திப்ப நபர்கள் பயணிப்பதனால் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதில்லை. மற்ற நாட்டினுடைய கலாச்சாரங்கள், புதுவிதமான விஷயங்களை அவர்கள் சேகரிப்பதில்லை. Who do not read only one page. So this is a saying written within inverted commas, opening inverted commas, closing inverted commas. We'll keep full stop and closing inverted commas. It was said by கூறியவர் Saint Austin புகழ்பெற்ற ஒரு வேதாந்தி. ஓகே, வாட் டஸ் திஸ் மீன்? அதற்கான அர்த்தத்தையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இல்லையா? ரைட் தி சேயிங் மென்ஷன்ட் இன் தி ஸ்பீச், எக்ஸ்பிளைன் இட்ஸ் மீனிங். முதலாவதாக அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் எழுதினோம். அதற்கான அர்த்தம். இட் இண்டிகேட்ஸ், அது என்ன தெரிவிக்கிறது என்றால் பயணிப்பதால் இருக்கக்கூடிய பயணிப்பதின் முக்கியத்துவத்தை அது நமக்கு சொல்கிறது. இட் இண்டிகேட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் traveling. It means that each one of us should travel and see outside world rather than just us. வெளி உலகத்தை கண்டு ரசிக்க வேண்டும். நம்மளுடைய உலகத்தையே பார்த்து அதன் மட்டும் ரசித்துக் கொண்டால் அது போராது. It indicates importance of traveling. Each and should travel and see outside world. Outside worldனா வெளி உலகத்தை நாம் கண்டு ரசிக்க வேண்டும். நம்மகிட்டே இருக்க விஷயத்தையும் பார்த்துனா இது நல்லா இருக்கு, இதுல இவ்வளவு இருக்கா, போராது. வெளி உலகத்தையும் கண்டு நாம் ரசிக்க வேண்டும். rather than நம்மளோடதை கண்டு ரசிக்கிறது மட்டும் போராமல் வெளி உலகத்தையும் கண்டு நாம் ரசிக்க வேண்டும். rather than ours. This is in-depth meaning. You want, you can say meaning with this sentence alone. If you feel these wordings are quite high, இந்த இரண்டு லைன்கள் தான் இந்த ஆஸ்டின் சொன்ன வரிகளுடைய அர்த்தத்தையே முழுமையாக நமக்கு தெரிவிக்கிறது. I'll wait for 1 minute. You can make note of the answers. This line you can omit.
இதில் யார் சொல்லியிருக்கிறார்கள் என்பது கேட்கவில்லை. நான் தான் இந்த வரிகள் கூறியவர் செயின்ட் ஆஸ்டின் என்று கூடுதலாக நான் தெரிவித்திருக்கிறேன். You can write these two lines, then meaning of it. Okay, third question answer we'll see. மூன்றாவது கேள்விக்கான பதிலை பார்க்கலாமா? மூன்றாவது கேள்வி என்ன? Who said it? We already wrote it in second question itself. Saint Austin, a philosopher. Saint Austin proved it. சொன்னார், கூறினார். வாட் இஸ் டிராவலிங்? டிராவலிங் என்றால் என்ன? பயணிப்பதால், பயணிப்பது என்பது என்ன? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? டிராவலிங் மீன்ஸ் டு மூவ், நகர்வது. மூவ்னா நகர்வது. டு மூவ் ஃப்ரம் ஒன் லொகேஷன், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவது. Fifth question answer. We travel for, complete the sentence. உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல எங்க இருக்குன்னு ஒரு வாட்டி காமிச்சிட்டுமா? So here it is. We can travel, we travel for என்னென்ன காரணத்துக்காக நாம் பயணிக்கிறோம்? We travel for pleasure, மகிழ்ச்சிக்காக. இந்த அனைத்து பதிலுமே நம்மளுடைய புத்தகத்திலேயே இருக்கிறது இல்லையா? We travel for pleasure, gathering information, விஷயங்களை சேகரிப்பதற்காக பயணிக்கிறோம். மக்களை சந்திப்பதற்காக, ஹாலிடேயிங். நான்கு காரணங்கள் இதில் எழுதப்பட்டுள்ளது. Right? Advantages of traveling. We write 5 advantages of traveling. I'll wait for 1 minute. Make note of these 3 answers. I'll list down 5 advantages. 5 முக்கியத்துவங்கள், பயணிப்பதனால் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்களை நான் இப்பொழுது விவரிக்கிறேன். Okay, shall we see the answers of advantages of traveling?
நன்மைகள். அட்வான்டேஜஸ் என்ன? அதனால் இருக்கக்கூடிய ஏன் நாம் பயணிக்க வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இட் ஹெல்ப்ஸ் us to spend our time enjoyably and meaningfully. ரசிக்கத்தக்கமாகவும் அர்த்தமூடியதாகவும் அது நமக்கு அமைத்து தருகிறது. இட் ஹெல்ப்ஸ் us செலவழிப்பது. ஸ்பெண்ட்னா என்ன அர்த்தம்? செலவழிப்பது. என்ன செலவழிக்கணும்? பணமா? பணத்தோட நம்ம நேரத்தையும் உபயோகமாகவும் ரசிக்கத்தக்கமாகவும் நாம் அதை செலவழிக்கின்றோம். இட் ஹெல்ப்ஸ் us to spend our time. இங்கு நேரத்தை செலவழிப்பதை பற்றி பேசப்படுகிறது. enjoyably it gives us புதுவிதமான அனுபவங்களையும் அறிவாற்றலையும் நமக்கு தருகிறது. This is new experience and knowledge. இயற்கை பாராட்டுவதை நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. டு அப்ரிஷியேட் நேச்சர். இட் டீச்சஸ். இட் டீச்சஸ் அஸ். நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதை கற்று தருது? டு அப்ரிஷியேட். பாராட்டுவதை. எதை பாராட்டுறத? இயற்கையை பாராட்டுவதை நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. நாலாவதாக, இட் கிரியேட்ஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ் இன் ஆர் மைண்ட். It helps us to know various cultures. வெவ்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதற்காக அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. Not only cultures, various cultures. வெவ்வேறு கலாச்சாரங்களை. The next question. Do you like traveling? Why? ஏன் உங்களுக்கு பயணிக்கிறதுனா பிடிக்கும்? ஏழாவது கேள்வி. Okay, this is sixth question. Advantages of traveling is sixth question. Next question is, why do you like traveling? You need to give a reason. என்ன காரணங்கிறதையும் தெரிவிக்கணும். Yes, I like traveling. ஆமா, எனக்கு பயணிப்பது என்றால் மிகவும் பிடிக்கும். Yes, I like because it helps to relax myself
Discuss with your friends and write list of places that you would like to visit in Sri Lanka. உங்களுடைய நண்பர்களுடன் பேசி பகிர்ந்து கொண்டு என்னெல்லாம் இடம் இலங்கையில் நீங்கள் சந்திக்கலாம் என்பதை விவரியுங்கள். இரண்டு உதாரணமானது கொடுக்கப்பட்டுள்ளது. சிகிடியா பெரண்டியா பொட்டானிக்கல் கார்டன்ஸ். There are many places to be watched in Sri Lanka. இலங்கையில் பார்ப்பதற்காக வெவ்வேறு இடங்கள் இருக்கின்றன இல்லையா? I list down few places. If at all you are knowing any other place apart from the one that I am writing, நான் எழுதுவதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இடம் இருந்தாலும் நீங்கள் இந்த சாட் பாக்ஸ்லயோ அன்மியூட் பண்ணியோ கூறலாம். அன்மியூட் செய்தோ கூறலாம். ஓகே. The Temple of Truth Lake. National Museum. Jaffna. எல்லாம் அற்புதமான இடங்கள். Galley Fort. Planetarium. உங்களுக்கு வேற ஏதாவது இடங்கள் தெரிந்திருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். So activity 1 and the conversation, the speech delivered by Rubini is also discussed. Match the words in column A with their meanings in column B. Philosopher is a person who studies about the nature and meaning of life. Historical. பழமையான விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. Belonging to the past. Academic. Relating to education or study. Aesthetic. அழகுக்கு சம்பந்தக்கூடியது. Connected with beauty. Adventure. An exciting or dangerous experience. We call it as an adventure. So in unit 7, activity 1 and 2 was discussed in today's session. It was all about Rubini's speech on traveling and meaning. Match the following was discussed. Any doubts to anyone? Please ask me. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay. Thinking that there are no doubts, I shall end my session here. We will again meet in the next session. Thank you, friends. Nandri Vanakkam.